இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். காங்கிரஸ் ஒரு அதிரடியான ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. இந்த திட்டத்தின்படி அவங்க செல்லும் பட்சத்தில் விரைவில் இந்தியாவினுடைய ஆட்சி பொறுப்பில் காங்கிரஸ் கட்சி இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அதாவது விரைவில் 5 மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் இந்தியாவில் நடக்கவிருக்கு தெரியும். அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவும் காங்கிரஸும் நேரடியாக மோதக்கூடிய மாநிலம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அசாம் தான். அசாமில் காங்கிரஸ் வலுவான கட்சி, பாஜகவும் அங்கு வலுவாக இருக்கிறது, இப்போது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. நேரடியாக இந்த 2 கட்சிகளுக்கிடையே தான் அந்த மாநிலத்தில் போட்டி. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும், கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் வெற்றி பெறுவார்கள், அதே மாதிரி இங்கே மேற்கு வங்கத்தில் பார்த்தா மம்தா பானர்ஜி வெற்றி பெறுவார்கள். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடங்களில் காங்கிரஸ் கூட்டணியை சார்ந்தவர்கள் தான் வெற்றி பெறப் போகிறார்கள். நேரடியாக களத்தில் இருக்க போகிறது அப்படிங்கிறது அசாம் தான். அசாமை தான் எல்லாரும் உற்று நோக்கிறாங்க. இந்த இடத்துல தேர்தல் பொறுப்பாளராக காங்கிரஸ் கட்சி ஒருவரை நியமித்திருக்கிறது. அவருடைய பெயர் டி.கே. சிவகுமார். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டி.கே. சிவகுமார் என்று சொல்லக்கூடிய நபர் தெலுங்கானாவினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டதற்கு பிறகு அங்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். பெருவாரியான இடங்களில் ஒரு மாபெரும் வெற்றியை காங்கிரஸ் பதிவு செய்து தெலுங்கானாவில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார்கள். அது மட்டுமல்ல, பாராளுமன்ற தேர்தலிலும் ஒரு மாபெரும் வெற்றியை அவர்கள் பதிவு செய்தார்கள். சமீபத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் ஏறத்தாழ ஒரு 75% இடங்களை காங்கிரஸ் கட்சி அங்கே வெற்றி பெற்றது. இதெல்லாம் டி.கே. சிவகுமார் அந்த முதல் தேர்தலில் வகுத்து கொடுத்த திட்டங்களுடைய அடிப்படையில் நடந்திருக்கக்கூடிய விஷயம். இப்போது அசாமினுடைய தேர்தல் பொறுப்பாளராக டி.கே. சிவகுமாரை நியமித்திருக்கிறார்கள். இப்போ கே.சி. வேணுகோபால் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். ஆனால் கே.சி. வேணுகோபாலை தேர்தல் பொறுப்பாளராக நியமித்ததற்கு பிறகு எத்தகைய வெற்றிகளை இந்தியா முழுவதும் உங்களால் வாங்க முடிஞ்சுது அப்படின்னா நமக்கு அது ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பின்னடைவு தான். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய தோல்விக்கான காரணங்களில் நீங்கள் மிக முக்கியமானது இப்போ இவிஎம், தேர்தல் ஆணையம், அதில் யாரும் மறுப்பதற்கில்லை. இது ரெண்டும் சரியாக இருந்ததுன்னா காங்கிரஸ் கட்சி இந்த நேரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும். ஆனால் அதைவிட மிக முக்கியமான விஷயம், ஒவ்வொரு மாநிலத்தையும் சிறப்பாக வழிநடத்துவதற்கான தலைமை பொறுப்புள்ள அல்லது தலைமையை வகிக்கக்கூடிய அளவிற்கான தலைவர்கள் தற்போது இருக்கிறார்களா அப்படின்னா அது குறைவு. நீங்கள் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் போய் பாருங்களேன், ஒரு 500 காங்கிரஸ்காரர்களாக நிச்சயமாக இருப்பார்கள். அது பழைய ஆட்களாக இருக்கலாம், இல்லை புது ஆட்களில் சில பேராக இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையிலும் ஒரு 500 பேராவது காங்கிரஸ் கட்சிக்கு இருப்பாங்க. அவங்க ஒர்க் பண்ணுறாங்க பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் விமர்சனத்துக்குரியது, அது வேறு. ஆனால் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் பாஜகவிற்கு ஒருத்தங்கூட இல்லாத இந்தியாவிலோட பல இடங்கள் இருக்குது. இப்போ பஞ்சாபிலெலாம் பாஜகவில் எட்டி பார்க்க முடியாது. தமிழ்நாட்டினுடைய பல இடங்களில் பாஜகங்கிற கட்சியை பற்றி யாருக்கும் தெரியாது. ஏராளமான இடங்களை நம்ம சுட்டி காட்ட முடியும். இந்தியாவில் ஏராளமான இடங்களில் இவங்களுக்கு கட்சி ஆட்களே கிடையாது. பிஜேபி அந்த அளவுக்கு தான் இருக்குது அந்த கட்சி. இவங்க சொல்லிட்டு இருப்பாருங்க 5 கோடி எங்களுக்கு உலகத்திலே பெரிய கட்சிங்களாம் சொல்லுவாங்க. ஆனால் காங்கிரஸோடது அப்படி இல்லை. ஆனால் ஏன் காங்கிரஸால் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியலை அப்படின்னா தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய அளவிற்கான மாநில அளவிலான தலைவர்கள் இல்லை. இப்போ ராகுல் காந்திக்கு இணையாக இப்போ தேசிய அளவில் நீங்கள் மோடியெல்லாம் சர்வசாதாரணமாக இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்கிறது மாதிரி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க தலைவராக ராகுல் காந்தி இருக்கிறார். ஆனால் மாநிலங்களில் நீங்கள் எடுத்து பாருங்கள், நீங்கள் அப்படி எத்தனை மாநிலங்கள் இருக்கிறாங்க? இல்லை. ஆனால் டி.கே. சிவகுமார் என்று சொல்லக்கூடிய நபர் அப்படி இல்லை. இப்போ கர்நாடகாவில் உங்களுக்கு நல்லா தெரியும், அங்கே எவ்வளோ பெரிய வெற்றியை பதிவு செய்தார்கள். சட்டமன்ற தேர்தலிலும் சரி, பாராளுமன்ற தேர்தலிலும் சரி, அதன் பிறகு பல்வேறு இடைத்தேர்தல்கள் எல்லாம் காங்கிரஸ் எவ்வளோ பெரிய வெற்றியை பதிவு செய்தது. சித்தராமையாவுக்கு பங்கு இருக்கிறது, மறுப்பதற்கில்லை. ஆனால் டி.கே. சிவகுமாரனுடைய தந்திரங்கள் அது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் இந்த அமித்ஷா, மோடி மாதிரியான ஆட்கள் அதிகாரத்திற்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அது நம்ம 11 வருஷமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். எத்தகைய விஷயங்கள் வேணுமானாலும் அதிகாரம் கிடைப்பதற்காக அவர்கள் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லக்கூடியவர்கள் தான் இவர்கள். அது குஜராத்திலேருந்து இவங்க நடத்திட்டு வர்ற விஷயம். இப்போ அவங்கள ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா டி.கே. சிவகுமார் மாதிரியான ஒரு ஆளால் தான் முடியும். அதற்கு இப்போ அசாம் அந்த களத்தை டி.கே. சிவகுமார் பயன்படுத்தியது. இப்போ இன்றைக்கி காலையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் பரப்புரை, அசாமினுடைய தேர்தல் பரப்புரையை காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்தது. பிரியங்கா காந்தியெலாம் போயிருக்கிறாங்க. அங்கே ஒரு இந்து கோயிலிலிருந்து தான் இந்த தேர்தல் பரப்புரை ஆரம்பித்திருக்கிறது.
இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நமக்கெல்லாம் காங்கிரஸ் கட்சியின் மீது இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விமர்சனம் உண்டு. ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவா காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குது. இப்போ நமக்கெல்லாம் பிடிச்சது அப்படின்னா ஒரு நேருனுடைய இல்லையா அந்த மாதிரியான ஒரு காங்கிரஸ், ஒரு சோஷலிச சமூகத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காங்கிரஸ் ஐடியாலஜி, நேருனுடைய ஐடியாலஜி, இதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறது. ஆனால் சில நேரங்களில் சில இடைப்பட்ட காலங்களில் எல்லாம் ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவா காங்கிரஸுக்குள்ளே இருந்தது அப்படிங்கிறது விமர்சனத்துக்குரியது. இப்போ கூட இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருக்கிறதுக்கு பல பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மாநிலத்தில் நீங்கள் சங்கபரிவார கும்பலுடைய இந்த மாதிரியான அரசியலை, மதவெறி அரசியலை முறியடிப்பதற்கு இது போன்ற திட்டங்கள் தேவைப்படுகிறது என்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ஸாமில் எப்படியும் அங்கே வந்து பாஜக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போகிறது, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி, இந்த ஆட்சியில் மக்கள் வெறுத்து போயிருக்கிறார்கள். காரணம் வேலை இல்லை, பசி, பட்டினி, மிகப்பெரிய கலவரம், அமைதியின்மை, இதெல்லாம் அஸ்ஸாமை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. கட்டுக்கடங்காத மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய பாஜக, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குடியேற்றக்காரர்களை எல்லாம் நாங்கள் வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ட்ராமா ஹிமந்த பிஸ்வ சர்மா நடத்திட்டுருக்கார் அப்படின்னு தெரியும். இப்போ சமீபத்தில் கூட ஆர்எஸ்எஸ்னுடைய இன்டலெக்சுவல் அதிபுத்திசாலிகள் எல்லாம் உட்காந்து ஒரு பேட்டி கொடுக்குற ஒரு வீடியோ பார்க்க நேர்ந்தது. அதில் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, மோடியினுடைய ஆட்சி காலத்தை விட காங்கிரஸினுடைய ஆட்சி காலத்தில் தான் குடியுரிமை இல்லாத, அதாவது மற்ற நாட்டிலிருந்து இந்தியாவிற்குள் குடியேறியவர்களை வெளியேற்றி இருப்பது என்பது பாஜக கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதை விட காங்கிரஸ் கட்சியில் தான் அதிகமாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னு ஆர்எஸ்எஸ்னுடைய மூத்த இன்டலெக்சுவல்ஸ் என்று சொல்லக்கூடிய குரூப்பு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ இன்றைக்கி சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அப்போ மொத்தத்தில் அஸ்ஸாம் என்று சொல்லக்கூடிய அந்த மண்ணில் காங்கிரஸினுடைய ஆட்சி என்கிறது ஒரு சிறப்பான பங்களிப்பை செய்யும். ஆனால் அங்கே ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு இந்த ஹிமந்த பிஸ்வ சர்மா மாதிரியான, யோகி ஆதித்யநாத், மோடி, அமித்ஷா மாதிரியான அதிகாரத்திற்காக எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர்களை ஒன்றுமில்லாமல் பண்ணுறதுக்கு டிகே சிவகுமார் மாதிரியான ஆட்களுடைய தந்திரங்கள் தான் அங்கே எடுபடும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதனால தான் டிகே சிவகுமார் அஸ்ஸாமினுடைய தேர்தல் பரப்புரையாளராக இன்றைக்கு முடிவு செய்திருக்கிறாங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், சுபின் கர்க் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அஸ்ஸாமினுடைய பாடகர், அவருடைய மரணம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம், அது செஞ்சது பாஜக இல்லை ஹிமந்த பிஸ்வ சர்மாங்கிறதெல்லாம் இல்லை, நம்ம அப்படி சொல்லலை. ஆனால் அந்த மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறத ஆளும் பாஜக அரசியல் அதிகார வர்க்கம் அதை கண்டுபிடிக்க தவறிட்டாங்க. அது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கோபத்தை உருவாக்குது. அதனால் இந்த சுபின் கர்கினுடைய மனைவியே காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவாளராக களத்தில் இறப்பதற்கு சில திட்டங்கள் இருக்கிறது அப்படின்னு பேசப்படுகிறது. இல்லை என்றாலும் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மை போன்றவர்களுடைய விருப்பம். அப்படி செய்யும் பட்சத்தில் அஸ்ஸாமில் எந்த காலத்திலும் இனி பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா நம்ம அஸ்ஸாமில் இந்த ஹிமந்த பிஸ்வ சர்மா அப்படிங்கிறவங்க வந்ததுக்கு பிறகு அந்த மாநிலத்திலிருந்து ஒரு நாளாவது நல்ல செய்தி வந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்களா? என்றைக்குமே பதட்டம். சமீபத்தில் கூட துப்பாக்கி வச்சுட்டு சுடுறான், அந்த வீடியோவை போடுறான், மக்கள் எதிர்க்கிறார்கள். உடனே பயந்து சவர்கருடைய வாரிசுகளிலே பயந்து அதை தூக்கிடுறாங்க. இன்றைக்கு வரைக்கும் ஒரு மன்னிப்பு கூட கேட்கலை. அப்போ அவ்வளவு கேடுகட்ட ஒரு ஆட்சி அஸ்ஸாமில் நடந்துகிட்ருக்கு. அஸ்ஸாமில் பாஜகவுடைய ஆட்சி அதிகாரத்தை முறியடித்து வரக்கூடிய 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களில் 5 மாநிலத்திலேயுமே இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது என்பதாக செய்திகள் வர காத்திருக்கின்றன என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.